Guys, welcome to Aquashots channel. இந்த வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி பார்க்க போறோம். எல்லாரும் ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணும்போது நார்மலா பண்ற மிஸ்டேக் தான். சோ இந்த தப்பு வந்து நீங்க பண்ணிராதீங்க. உங்க ஃபிஷ் டேங்க் நீங்க க்ளீன் பண்ணும்போது பண்ணிராதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி Subscribe பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. Guys, ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணும்போது அது ஒரு 1 அடி டேங்கா இருந்தாலும் சரி, 2 அடி டேங்கா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி லெங்தா இருந்தாலும் சரி, அந்த ஃபிஷ் டேங்க் வந்து லிஃப்ட் பண்ணாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாம அந்த இடத்துலயே வச்சு நீங்க எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ டேபிள் உங்க ஹால் இல்லனா உங்களோட டைனிங் ஹால்லையோ எந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல இருந்து மாத்தாம க்ளீன் பண்றது தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதை தான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். ஸோ அது மாத்துறதுனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதை சொல்றேன். ஒருவேளை நீங்க கஸ்டமைஸ் டேங்க் இல்லாம இம்போர்ட்டட் டேங்கை வச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். ஸோ கஸ்டமைஸ் டேங்க்ல என்ன பிரச்சனைனா 4 கார்னர்ஸுமே எல்லா ஜாயிண்ட்ஸுமே ஒரு க்ளூ வச்சு தான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, ஒட்டி தான் தருவாங்க. நீங்க என்ன மாதிரி ஒரு சைஸ்ல கேட்குறீங்களோ அந்த சைஸ்ல வந்து அவங்க பண்ணி தருவாங்க. அப்படி அக்வாரியம்ல தரும்போது அந்த கம் வந்து ஒட்டும் போது ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க் வாங்கி கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து அந்த கம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட கம்மோட அந்த லைஃப் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அது இல்லாமல் கார்னர்ஸில் வந்து நிறையா நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய ஸ்க்ரப் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணும்போது அந்த கம் எதுவுமே ஆகாது. ஆனால் வந்து லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் டாப்லேருந்து கண்டிப்பாக தூக்கும்போது நீங்கள் விட்த் வைஸோ இல்லை லென்த் வைஸோ தான் வந்து ஹோல்ட் பண்ணி நீங்கள் தூக்குவீங்க. அப்படி தூக்கும்போது அதோட செல்ஃப் வெயிட்டில் ஏதாவது ஒரு கார்னரில் இருக்கிற கம் வந்து லைட்டாக ஒரு கொஞ்சம் கேப் விட ஆரம்பிச்சிச்சுன்னா கூட அதுலேருந்து தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து லிஃப்ட் பண்ணுறதுனால மட்டும் இல்லாமல் டேங்க் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் எங்கேயாவது நான் ஃபிஷ் ஹாபிலேருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலான் இருக்கேன், டேங்க் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாலே அது வந்து லிஃப்ட் பண்ணி க்ளீன் பண்ணாதீங்க. 1 ஃபீட் டேங்க் கூட நீங்கள் உங்களோட காம்ப்ளிகேஷனுக்காக அதாவது கையை உள்ள விட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப விட்த் கம்மியாக இருக்குது, ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால இது ஈஸியாக நம்ம தூக்கி இது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அதை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்காது. அப்போ கூட நீங்கள் பேஸை பிடிச்சி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா ஒரு கஸ்டமைஸ் டேங்க் வந்து நீங்கள் ரொம்ப லோ ரேட்டில் வாங்கும்போது, ரொம்ப லோ காஸ்ட்டில் வாங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட கிளாஸோட குவாலிட்டி கம் எல்லாமே கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேங்க் லைஃப் நல்லா வரும். இப்போ என்னோட வீட்டிலே பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்க்கு லென்த் டேங்க்கு இந்த மாதிரி வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நாள் அந்த டேங்க் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு, கரெக்டாக வருது. ஸோ இதுவே கஸ்டமைஸ்டு டேங்காக இருந்தால் நான் வந்து லிஃப்ட் பண்ணி க்ளீன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே ஒரு மோல்டட் பீஸில் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த பிரச்சனையே வராது. பட் இருந்தாலும் அதை லிஃப்ட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறது நல்ல சாய்ஸாக இருக்காது. அதுவுமே காம்பேக்டாக சின்னதாக நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க 1 ஃபீட்டு அந்த மாதிரி வெறும் ஜீப்ரா ஃபிஷ் போட்டிருப்பாங்க, கப்பி போட்டிருப்பாங்க, ரொம்ப சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸ் வாங்கி வளர்த்துட்ருப்பாங்க. டேங்கோட சைஸே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லிஃப்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுலேயுமே வந்து அதை ஏன் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா கஸ்டமைஸ்டு டேங்க் இல்லாமல் இம்போர்ட்டட் டேங்க் நீங்கள் பண்ணும்போது இம்போர்ட்டட் டேங்க்ல சின்ன ப்ராப்ளம் ஏதாவது ஒரு கீரல் வந்தால் கூட அதில் வந்து கிளாஸை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கஸ்டமைஸ் டேங்க்லையாவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கேப் இருக்குது, லீக்கேஜ் இருக்குன்னா அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இந்த இம்போர்ட்டட் டேங்க்ல அதுக்குண்டான சாய்ஸே கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் டேங்கை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு தலைவலியாக இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணி அது ஏதாவது பிரேக் ஆகும்போது உங்களுக்கு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற காஸ்ட் வந்து மொத்த டேங்க்கும் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் இம்போர்ட்டட் டேங்க் வந்து 2 ஃபீட் லென்த்துக்கு மேலே இருக்கிறது, 2 ஃபீட்டு 1 ஃபீட்டுக்கு மேலே இருந்தாலே அதை வந்து டச் பண்ணாமல் எதுவுமே நீங்கள் கரெக்டாக டாப் கவர் எடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு உள்ளே க்ளீன் பண்ணுறதோ என்ன மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறதோ அதை டேங்க் ஆஸ் இட் இஸ் இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணுங்கள். அது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். கஸ்டமைஸ்டு டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய ஸ்டோன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஸ்டோனை அப்படியே க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து கிளாஸில் பற்றக்கூடாது, பட்டு அது கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி பெரிய ஸ்டோன்ஸு டாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா முதல்ல அதை மெதுவாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாட்டரை சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.